மக்கள் பேராதருடன் விஜய் அவர்கள் பல சவால்களை சந்திக்க வேண்டிய இந்த சூழ்நிலை, முதல் சவாலில் அவர் எளிதாக ஜெயிப்பாரா என்பதை நம்ம இவரிடம் கேட்போம். இல்லை, அவர் எதிர்பார்த்தார், கான்ஃபிடன்ட். ஒரே ஒரு ஓட்டுல ஒரு ஓட்டுல தோல்வி இருக்காரு. ஸ்டாலின் வந்து 30,000 சம்திங் ஓட்டுல யார்கிட்ட தோற்றுருக்காரு? திமுகவில் இருந்த வடசென்னை செயலாளர் மிகப்பெரிய ஒரு நெருக்கடிக்கு நாங்கள் நன்றி கெட்டவர்கள் அல்ல, நாங்கள் நம்பி கெட்டு விடக்கூடாது. விஜயை வந்து நாங்கள் ஆதரிச்சிருக்கோம், அதனால வந்து ஒரு மாற்றத்தை வந்து உண்டாக்குன அவர் நல்லா செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணியிருக்காங்க. தமிழக மக்கள் மாற்றத்தை விரும்பி கொடுத்துருக்கக்கூடிய இந்த வாய்ப்பை வந்து அவர் வந்து கைவிடுறதுக்கான சூழல் எவ்வளோ பெரிய எதிர்ப்பால் வந்து இருந்திருக்கு. காங்கிரஸாக இருந்தால் விசிகா கம்யூனிஸ்ட் பேசியிருக்காரு, நீங்கள் வந்து தாராளமாக போய் விஜய்க்கு வந்து ஆதரவு. ஆனால் இது எப்படி பாஜக ஏற்றுப்பாங்க, முந்திப்பாங்கல்ல? ஸ்டாலினுடைய மிகப்பெரிய தோல்விகள்னா அந்த அதிகாரிகளை வந்து இன்னைக்கு வந்து ஆட்சியாளர்கள் நம்பலாம் அப்படின்னா என்ன கதிங்கிறது இதுதான். ஆட்சியாளர்கள் வந்து அவங்க களத்தில் இருக்கணும், நேரடியாக மக்களை வந்து திமுகவுடைய பெரிய தோல்விங்க எல்லாமே அசால்ட். நம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு அரங்கத்துக்கு வந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் சாமிநாதன் வந்திருக்காரு. 2026 தேர்தலின் முடிவு, மக்கள் பேராதருடன் விஜய் அவர்கள் 108 சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்வு செய்து இன்னும் வந்து அவருக்கு போதுமான இடங்கள் கிடைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 இடங்கள் தேவைப்படுகிற 10-11 இடங்கள். இது சம்பந்தமாக இந்த அரசியல் நோக்கர்கள் வந்து பலவிதமான கருத்துக்கள் உலாவி கொண்டு இருக்கிறது தமிழகத்தில். அவருடைய நிலைப்பாடு, அவர் பல சவால்களை சந்திக்க வேண்டிய இந்த சூழ்நிலை, முதல் சவாலில் அவர் எளிதாக ஜெயிப்பாரா என்பதை நம்ம இவரிடம் கேட்போம். வணக்கம், சொல்லுங்க. விஜயை பொறுத்த மட்டும் வந்து நம்ம யாருமே எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய வெற்றி வந்து அவரே எதிர்பார்க்க மாட்டார். இவ்வளவு தூரம் வந்து நமக்கு வந்து மக்கள் இல்லை, அவர் எதிர்பார்த்தார், கான்ஃபிடன்ட். இல்லை, அது வெளியில வேணா சொல்லலாம், அப்படி கான்ஃபிடென்ட் அரசியல் இதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனால் வந்து அவரே எதிர்பார்க்காத, அவங்க கட்சிக்காரங்களே வந்து எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய வெற்றி. ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த 108 இடங்கள்ல அவங்க ஜெயிச்சிருக்காங்கல்ல. 108 இடங்கள்ல வந்து ஒரு 14 சிட்டிங் மினிஸ்டர் காலி, 14 பேர். திருப்பத்தூர்ல பாத்தீங்கன்னா பெரிய கருப்பன் அமைச்சர் ஒரே ஒரு ஓட்டுல ஒரு ஓட்டுல தோல்வி இருக்காரு. இவ்வளவு பெரிய எழுச்சி அலைய வந்து யாருமே எதிர்பார்க்கல. ஸ்டாலின் தோத்துருக்காரு. முதல்வர் ஸ்டாலின் வந்து 9,000 சம்திங் ஓட்டுல வந்து யார்கிட்ட தோத்துருக்காரு? இதுக்கு முன்னாடி திமுகவில் இருந்த வடசென்னையினுடைய செயலாளர் இருந்தவர் தான் VS பாபு. அவருடைய கண்ட்ரோல்ல இருந்த ஸ்டாலின் கண்ட்ரோல்ல இருந்தவர். ஆமா, இன்னைக்கு வந்து அதே வந்து வேற கட்சிக்கு போனதுனால அவர் வந்து இன்னைக்கு வந்து அவரு கட்சிக்காரட்டே வந்து தோக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடிக்கு வந்து இன்னைக்கு திமுக வந்து ஆளாயிடுச்சு. இல்லை, அது ஒன்று. இன்னொரு விஷயம் குறிக்கிடுது பண்ணிக்கணும். இப்போ திமுக தலைவர் வந்து கொளத்தூரில் வந்து தோல்வி அடைஞ்சிருக்காரு. அவர் ஜெயிச்சிருந்தா கூட இவ்வளோ அளவாக பேசப்பட்டிருக்க மாட்டார். அந்த தோல்வி தான் என்னென்னா, இன்றைக்கி எல்லாமே சரி, நான் காலையில் தொடர் வண்டியில் வரும்போது சரி, பேருந்தில் பயணம் செய்யும்போது கூட ஏன்னா பொதுமக்கள் மத்தியில் வந்து அவர் இம்பேக்ட், ஐயோ அவர் இந்த தொகுதியில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு, திமுக கட்சி தோக்கட்டும், விஜய் வந்திருக்குது நல்லது, ஆனால் அவர் வந்து ஜெயிச்சிருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. அந்த தொகுதியை சார்ந்த 2-3 பேர்கிட்ட நான் பேசும்போது என்னென்னா, நாங்கள் நம்பி உள்ளோம், நன்றி கெட்டவர்கள் அல்ல, நாங்கள் நம்பி கிடக்கூடாது அப்படின்னு நாங்கள் விஜயை வந்து ஆதரிச்சிருக்கோம். அவன் நல்லா ஒரு பாயிண்ட்டு சொன்னாங்க, நாங்கள் நன்றி கெட்டவர்கள் அல்ல, நாங்கள் நம்பி கெட்டு விடக்கூடாது, விஜயை வந்து நாங்கள் ஆதரிச்சிருக்கோம், அதனால் வந்து ஒரு மாற்றத்தை வந்து உண்டாக்குன அவர் நல்லா செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணியிருக்காங்க. சரி, அந்த முதல் சவாலுக்கு நம்ம போவோம். இப்போ விஜய் முன்னாடி இருக்கக்கூடிய சவால் அப்படின்னா பார்த்தீங்கன்னா 108 இடங்கள் வந்து இப்போ ஜெயிச்சிருக்காங்க. பெரும்பான்மைக்கு 118 இடங்கள் வேணும். இன்னும் ஒரு 10 தொகுதிகள் வந்து எம்எல்ஏக்கள் வந்து அவங்களுக்கு தேவைப்படுது. இப்போ சுயேட்சை யாருமே கிடையாது. அப்படின்றப்போ கட்சிகள் தான் இப்போ வந்து இருக்காங்க. எல்லாமே வந்து கூட்டணி கட்சிகள் இருக்காங்க. திமுகவில் வந்து ஒரு 4-5 கட்சியில் இருந்து இப்போ காங்கிரஸ், 2 கம்யூனிஸ்ட்டு, அதே மாதிரி விசிகா, இந்த டீம் IUML, இந்த மாதிரி கட்சிகள் இருக்குது. இந்த பக்கம் எடுத்துக்கிட்டாங்கன்னா அதிமுக சார்பாக இருக்கக்கூடிய பாஜக, அதே மாதிரி பாமக, இந்த ஒன்று இந்த கூட்டணியிலேருந்து இருக்கணும், இல்லாட்டி இந்த கூட்டணியிலேருந்து இருக்கணும். அப்போ என்னன்னா, இவருக்கு முன்னாடி இருக்க சவால் வந்து எந்த கூட்டணியிலேருந்து எடுத்தாலுமே இவருக்கான முகம் வந்து மக்கள் மத்தியில் இங்கே பாருங்க, இவர் வந்து வழக்கமான ஒரு அரசியல்வாதியை மாறிட்டாரு. ஆட்சி அமைக்கிறதுக்காக இவர் யாரை எதிர்த்து வந்து இன்னைக்கு வந்து பேசினாரோ
ஒரு மாற்றம் வேண்டும் தான் வந்து விஜய்க்கு வாக்கு போட்டாங்க. ஆனால் அவரே வந்து ஆட்சி அமைக்கிறதுக்காக இன்னைக்கு வந்து ஒரு திமுக கூட்டணி கட்சி கூட வந்து ஏதோ ஒரு கட்சின்னு வச்சுக்கலாம், ஒரு காங்கிரஸ் இல்லை விசிகோ இல்லை கம்யூனிஸ்டோட சேர்ந்து வந்து அவருடைய இது போயிடுச்சு. அதே மாதிரி இந்த பக்கம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பாமக பாஜக இதெல்லாம் இதுதானே அவர் அரசியல் பண்ணாரு. இன்னொரு ஒரு சூழலும் இப்போ சொல்லப்படுது, அதிமுகவே இரண்டா உடைச்சு வேலுமணி தலைமையில் ஒரு டீம் வந்து விஜய்க்கு ஆதரவு கொடுக்க போறாங்க அப்படின்ற பேச்சு இருக்கும்போது இது என்னன்னா வழக்கமான அரசியல் பாணியா வந்து விஜய் வந்து எடுத்துட்டாரோ அப்படின்றது தான் இப்போ அவருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால். அதே நேரத்தில் இப்போ தமிழக மக்கள் இந்த மாற்றத்தை விரும்பி கொடுத்துருக்கக்கூடிய இந்த வாய்ப்பை வந்து அவர் வந்து கைவிடுறதுக்கான சூழலும் இப்போ வந்து இல்லை. அது இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கணும். அதாவது வந்து திமுக தலைமையில் என்ன பேசியிருக்காங்கன்னா, இருக்கிறவங்க இருக்கட்டும், போகட்டும், நான் அதை பற்றிலாம் கவலைப்படலை, கூட்டணியில் வந்து ஜெயிச்சிருக்காங்க. அதே நேரத்தில் வந்து நாம் எதுக்காக இந்த தேர்தலை சந்தித்தோம், மதவாதிகள் வந்து மறைமுகமாக ஆளக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த தேர்தலை சந்தித்தோம். அதனால் வந்து மீண்டும் வந்து அவங்க பாஜக ஏதாவது முயற்சி பண்ணி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு, மக்கள் தீர்ப்பை மகேசன் தீர்ப்புன்னு சொல்லிட்டு நம்ம தொடர்ந்து பயணிக்கிறோம். வேலையில் வந்து நீங்கள் தாராளமாக ஆதரவு கொடுத்தா எனக்கு அதை பற்றி எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்திருக்கு. அதுக்கு உண்மையாக பொய்யான்னு தெரியல, தகவல் தான் அது. அதாவது காங்கிரஸ் போகிறதுக்கு முன்னாடியோ இல்லை விசிகா போகிறதுக்கு முன்னாடியோ கௌரவமான ஒரு தகவல் வந்து திமுக தலைமையிலேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்களுக்கு இருக்குது பெரும்பாலும். நீங்கள் சொல்கிறப்பல வந்து காங்கிரஸுக்கு வந்து 5 சீட்டு இருக்குது, விசிகா 2 சீட்டு, கம்யூனிஸ்ட் 2 சீட்டு வச்சுருக்காங்க, பிரேமலதா வந்து 1 சீட்டு வச்சுருக்காங்க. ஸோ வந்து 2 இஸ்லாமியர் கட்சிகள் 2 சீட்டு வச்சுருக்காங்க. ஸோ வந்து பிரேமலதா போகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான், ஏன்னா போனாலும் பண்ணிக்க மாட்டாங்க. அதனால் வந்து இஸ்லாமியர்கள் கம்யூனிஸ்ட்டு தயாராக இருக்காங்க. 8 சீட்டு ப்ளஸ் காங்கிரஸ் ஒரு 5, தேவைப்பட்டால் விசிகா போகிறதுக்கான இருந்துச்சுன்னு வச்சுங்களேன். கரெக்டாக தான் இருக்குது. இது வந்து நம்ம வந்து கூட்டணி துரோகம் செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஒரு நம்பிக்கையாக ஒரு தலைமையை தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. விஜய் வந்து வந்தார்னா ஒரு மாற்றத்தை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பெரிய மாற்றத்தை வந்து யாரும் எதிர்பார்க்காத ஒரு மாற்றம். அவர் ரொம்ப நம்பிக்கையோடு வந்து குக்கிராமத்தில் வந்து படித்தவங்களை நம்ம எல்லாமே என்னன்னா இளைஞர்கள் தான் நிறைய பேர் வந்து விஜயை லைக் பண்ணாங்க அப்படின்னு சொன்ன பிறகு, நேற்று வாக்கு எண்ணிக்கை முடிச்சுட்டு வரும்போது ஒரு வயசான ஒரு அம்மா, ஒரு 78 வயசு இருக்கும், அவங்க பேத்திக்கு யாருக்கு தெரியல, ஃபோனில் போய்ட்டு தெரியுமா விஜய் ஜெயிச்சிட்டா போல, அவ்வளோ ஒரு சந்தோஷம் அந்த அம்மா முகத்தில் பார்க்கும்போது. ஆமாம், இல்லை அந்த அது நான் அப்படியே ஒரு 2 நிமிஷம் ஷாக் ஆகிட்டேன். அதாவது என்னென்னா எவ்வளோ பெரிய எதிர்ப்பால் வந்து இருந்திருக்கு, அவங்க மனசுக்குள்ளே இருந்த ஒரு அனல் வந்து நேற்று அது ஓட்டாக மாறி நீங்கள் வந்து ஒரு தலைமை இருக்க அளவுக்கு இருந்தேன்னா அவ்வளோ திமுக மேலே இருக்கக்கூடிய வெறுப்புன்னு சொல்லலாம். சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் மெயினாக அவங்க என்னென்னா அதிமுக 2 கட்சியுமே வந்து விரும்பலை அப்படின்னு சொல்லக்கூட அப்படியும் பார்க்கலாம். போதை கலாச்சாரங்கள், நிறைய பிரச்சனைகள் வந்து ரொம்ப இம்பேக்ட் ஆன பிறகு தான் வந்து இது போல் ஒரு சூழல் வந்து ஏற்பட்டிருக்கு. உண்மைதான். இப்போ என்னென்னா, இப்போ நேற்றே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் வந்து நேற்று மாலை நமக்கு கிடைச்ச தகவல், அவர் அவங்க கூட்டணி கட்சியெல்லாம் கூப்பிட்டு, நீங்கள் சொன்னது தான், அவங்க கூட்டணி கட்சியெல்லாம் கூப்பிட்டு காங்கிரஸாக இருக்கட்டும், விசிகாவாக இருக்கட்டும், கம்யூனிஸ்ட்லாம் கூப்பிட்டு பேசியிருக்காரு. நீங்கள் வந்து தாராளமாக போய் விஜய்க்கு வந்து ஆதரவு கொடுக்கலாம். அதுக்கு அவர் சொன்ன ஒரே காரணம், நான் பாஜக வந்து ப்ளே பண்ணிடக்கூடாது. ஆனால் இது எப்படி பாஜக ஏற்றுப்பாங்க, முந்திப்பாங்கள்ல? நீங்கள் சொல்கிறப்பல வந்து எஸ்பி வேலுமணி தலைமையில் வந்து ஒரு டீம் வெளியில் வருது அப்படின்னு சொல்கிறீங்க. அதான், அதாவது இது ஒரு பக்கம், அதாவது திமுக சார்பாக எடுக்கக்கூடிய நடவடிக்கை. அதாவது விஜய்க்கு வந்து அவங்க கூட்டணி கட்சியெல்லாம் கூட்டணி காங்கிரஸ் ஒரு 4 கட்சியை கூப்பிட்டு, ஏன்னா அவங்க போதும் 11 எம்எல்ஏ, இந்த 4 கட்சியை சேர்த்தோம்னா காங்கிரஸ் 2 கம்யூனிஸ்ட்டு விசிகா சேர்த்தோம்னா 11 எம்எல்ஏக்கள் வராங்க. இப்போ 108 ப்ளஸ் சேர்க்கும் போது 119,000 அவங்களுக்கு வந்து இது சாதகமான வந்துடும். அதே நேரத்தில் என்ன விஜய்க்கு என்ன சிக்கல் வரும் அப்படின்னா, பொதுமக்கள் மத்தியில் இந்த முகங்கள்லாம் பார்க்கக்கூடாதுன்னு விஜய் கொண்டு வந்துருக்காங்க. இல்லை, இன்னொரு விஷயம் நீங்கள் நல்லா யோசனை பண்ணிப்பா, காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 50 ஆண்டு காலம் மந்திரி சபையில் இருந்து, ஸோ அவங்களுக்கு ஒரு புதுசாக வந்து ஒரு 2 மந்திரி கிடைச்சாலும் சரி, அதிகாரம் தான் மெயின். அதனால் வந்து அந்த கட்சி வளர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்க, தவறு எதுவும் செய்ய மாட்டாங்க. அதே போல் வந்து விசிகாலையும் சரி, அதிகார மையம் வேணும் அவங்களுக்கு. வந்து ஒரு மந்திரி சபை திமுக மற்றும் அதிமுக கூட்டணியில் இருந்து அவங்கள வந்து ஒரு எம்எல்ஏ மட்டும் தான் பார்த்தாங்களே கண்டி ஒரு மந்திரி கூட்டணியில் சேர்க்கணும்னு சொல்லிட்டு 2 கட்சியுமே விரும்பலை. அவங்கள வந்து தவறு செய்யறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. கம்யூனிஸ்ட்டும் சரி,
அவங்களுக்கு போராட்டம் குணம் பண்ணது வேறு. சரி, ஒரு ஒரு மாற்றம் மக்கள் விரும்பியிருக்காங்க, ஒரு மாற்றத்தை விரும்பியிருக்கா, அவருக்கு ஏன் நம்ம சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கம்யூனிஸ்ட்டும் வந்து தாராளமாக டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு விஜய் அழிச்சாருன்னா நாங்கள் கண்டிப்பாக போகிறதுக்கு தயார் அப்படின்னாங்க. ஸோ இந்த கூட்டணியில் இருக்க ஆட்கள் போனாங்களாம் வந்து தவறு நடக்கிறதுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். விஜய்க்குன்னு ஒரு நல்ல ஆலோசனையும் தருவாங்க, விஜயோட வந்து விசுவாசமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் நம்புகிறோம். இல்லை இப்போ என்னன்னா, இப்போ இவங்க வந்து விசுவாசம் காட்டுவாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் நாளைக்கு இந்த விஷயம் அரசியல் எதுனாலும் நடக்கலாம். ஏன்னா இப்போ 5 எம்எல்ஏ வச்சுருக்காங்க காங்கிரஸ், அவங்களுக்கு 2 மினிஸ்டர் கொடுக்கணும். ஆமாம், அதே மாதிரி இப்போ இந்த விசிகா வந்து 2 எம்எல்ஏ, ஒரு மினிஸ்டர் கொடுக்கணும். இதெல்லாம் எப்படின்னா அவங்க கேட்கக்கூடிய துறையாக நீங்கள் கொடுக்கணும், இல்லாட்டி வந்து நாங்கள் ஆதரவு கொடுக்க மாட்டோம்னு சொல்லுவாங்க. இல்லை, அப்படி டிமாண்ட் பண்ண மாட்டாங்க. காரணம் அதாவது அவங்க என்னன்னா அதிகாரம், அதாவது நம்ம ஒரு மந்திரி சபையில் இடம் பெற்றோம் அப்படி இருந்தாலே போதும் அப்படின்னா அப்படி டிமாண்ட் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம நினைக்கிறது வேற, ஆனால் அவங்க எப்படி நினைப்பாங்க அப்படின்றது வேற. ஆனால் இப்போ காங்கிரஸை பொறுத்த மட்டும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷமா தமிழ்நாட்டில் வந்து அவங்க அமைச்சரவையில் கூட்டணி ஆட்சியே கிடையாது. காமராஜருக்கு அப்புறம் இப்போதான் அவங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. சப்போஸ் நாளைக்கு விஜய்க்கு ஆதரவு கொடுத்தாரு அப்படின்றப்ப அவங்க என்னன்னா பெரிய துறை. ஏன்னா இப்போ விஜய் வந்து அவங்க நம்பி தான் இருக்கணும். அவர்கிட்ட 108 எம்எல்ஏ கிட்ட இருந்தாலுமே இந்த 11 பேரை நம்பி தான் அவங்க ஆட்சி நடத்த முடியும். ஸோ அப்போ அவங்களுடைய டிமாண்டை வந்து என்னவோ அதை வந்து ஒரு நிறைவேற்றி ஆகணும், வேற வழி கிடையாது. இல்லை, அதுதான் நீங்கள் சொல்லுறது வந்து டிமாண்டுன்னு சொல்லுறதுல வந்து அவங்களுக்கு இது ஒரு வாய்ப்பு கிடைக்குன்னு காத்திருக்காங்க, டிமாண்ட் பண்ண மாட்டாங்கன்னு நான் என்னுடைய பார்வையில் நான் பார்க்குறேன். என்னுடைய பார்வையில் இருந்ததுன்னா அவங்க டிமாண்ட் பண்ணி தான் அதை. ஏன் அப்படின்னா இப்போ வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட்ல வந்து இப்போ வாஜ்பாய் கவர்மெண்ட்ல வந்து திமுக வந்து சப்போர்ட் பண்ணாங்க. அப்படியே வந்து காங்கிரஸ்க்கு வந்து 10 வருஷம் சப்போர்ட், கிட்டத்தட்ட 15 வருஷம் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணாங்க. அப்போ வந்து கலைஞரே வந்து நேரடியாக போய் அங்கே போய் உட்காந்து, அதாவது 2000, நான் சொல்றது 2004 டெல்லியில் உட்காந்து அவங்களுக்கு தேவையான மினிஸ்ட்ரி எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. அப்போ வந்து டிஆர் பாலுக்கு தான் நெடுஞ்சாலை அவருக்கு. இல்லை, அது இல்லை, அந்த அப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் என்பது வேறு. ஏன்னா அது கண்டிப்பாக வந்து திமுகவுடைய எம்பிகள் தேவைப்பட்டது, அதனால் அந்த அசாதாரண சூழ்நிலையில் பண்ணாங்க இருக்குது. ஆனால் வந்து அவ்வளோ பெரிய டிமாண்ட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இவரை வந்து கௌரவமாக ஏதாவது தருவார், ஏன்னா புதுசாக அவங்க ஒரு அனுபவிக்க ஆள் நம்ம கூட இருந்தாங்கன்னா நல்லா இருக்குன்னு அவரும் யோசிப்பார்ல. அப்புறம் இன்னொரு தகவலும் பதிவு பண்ணலான்னு இருக்கேன். அதாவது எப்படின்னா, மந்திரி சபை வந்து ரொம்ப குறைவாக நம்ம நினைக்கிற போல் 29 மந்திரிகளாம் இல்லை. அவருடைய இலக்கே வந்து 11 இல்லை 12 மந்திரிகள் வைத்து கூடுதலான துறைகள் அவங்களுக்கு ஒதுக்கிட்டு பின்புலமாக வந்து ஒவ்வொரு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், ஏன்னா தவறு எதுவும் நடந்துடக்கூடாது, மக்கள் நம்மளை நம்பி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கடுமையான இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. அது சரிதான். அந்த 5 வருஷத்தை நம்ம எடுத்து பார்த்தோம்னா இப்போ ஸ்டாலினுடைய மிகப்பெரிய தோல்விக்கான அந்த அதிகாரிகள் அவருக்கு உண்மையான தகவல் எதுவும் சொல்லலை. உண்மையான தகவல், ஏன்னா இவ்வளவு பெரிய நெட்வொர்க் உளவுத்துறை கையில் வச்சிருக்காங்க. அப்ப எந்த விதமான தகவலுமே அவருக்கு போகாம தடுத்தது யாரு? இதே அதிகாரிகள் தான். அதிகாரிகளை வந்து என்னைக்குமே வந்து ஆட்சியாளர்கள் நம்பினாங்க அப்படின்னா என்ன கதின்றது இதுதான் உதாரணம். திமுகவுடைய மிகப்பெரிய படுதோல்வி. திமுக மட்டும் இல்ல, திராவிடமே நீ தோத்துருச்சு தமிழ்நாட்டில். இதை கட்டி காப்பாத்தினது யாரு? அண்ணா காலத்துல இருந்து ஆரம்பிச்சு 60 வருஷமா வந்து அடுத்து எம்ஜிஆர், அடுத்து ஜெயலலிதா, அடுத்து அதுக்கு முன்னாடி கலைஞர், அதுக்கப்புறம் வந்து ஸ்டாலின். இந்த திராவிடம்ன்ற ஒரு பாரம்பரியமான ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு வந்து சுக்குநூறாக ஆக்கிட்டாங்க. அதுக்கு காரணம் வந்து இந்த அதிகாரிகள் என்னைக்குமே நம்பக்கூடாது. ஆட்சியாளர்கள் வந்து அவங்க களத்துல இருக்கணும், நேரடியாக மக்களை வந்து. திமுகவுடைய பெரிய தோல்வி எல்லாமே அசால்ட்னஸ், பெரிய லெவலில் யாருமே வேலை பார்க்கல. அமைச்சர்லாம் எப்படி நம்ம வந்து கூட்டணி பாருக்கு ஜெயிச்சிருவோம், யாரையுமே மக்களை போய் பார்க்கல. இன்னொன்று, மக்களுக்கு இந்த முகங்களை தொடர்ந்து பார்த்து பார்த்து பார்த்து, உதாரணத்துக்கு நம்ம காட்பாடியில் வந்து 9 முறை ஜெயிச்சிருக்காரு. அவர் வயசு 86. இனி அவர் ஜெயிச்சல. அது தேர்வுலேயும் அவங்க வந்து திமுக தேர்வுலேயும் என்னென்னா கொஞ்சம் என்ன சொல்லுவாங்கன்னா லூஸில் விட்டாங்க. இப்போது எங்கள் தொகுதியில் வந்து ஆர்டி சேகர் தோல்விக்கு காரணம் என்னென்னா, அவர் வந்து என்னென்னா 2 முறை அங்கே சட்டமன்ற உறுப்பினர் இருந்தார். அந்த சட்டமன்ற உறுப்பினரில் அந்த தொகுதி மக்கள்கிட்ட நன்மதிப்பு பெறல. அவர் வந்து கார் விட்டே இறங்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. நான் பார்த்ததில்ல. ஸ்டாலின் மாதிரி குளத்தூர் இந்த அளவுக்கு வந்து ஒரு செதுக்கி வச்சு. ஆமாம் ஆமாம், மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டம். அவரே வந்து முடிச்சு விட்டாங்க. இல்லை, அதுதான் பப்ளிக் பேசுகிறாங்களே. அதாவது அவர் பேசினா கூட ஏதோ அங்கே ஒரு தவறு நடந்திருக்கு, ஒரு அலை, நீங்கள் சொன்னாப்போல வந்து ஒரு அலை, மிகப்பெரிய அலை. ஆமாம், அதில் அந்த அலையில் வந்து அவர் காணாமல் போயிட்டாருன்னு சொல்ல முடியாது.
ஆனாலும் வந்து மக்கள் மனதில் வந்து இன்னும் அவர் பேசப்படுறாரு. எடப்பாடியில் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து 98,000 ஓட்டுல ஜெயிச்சிருக்காரு. அங்கே அள வீசலையே. இல்லை, அதுதான் அவர் வந்து என்னன்னா விஜய் என்ன பண்ணாரு, அங்கே இருக்க அருண்குமார் வந்து விலை போனதுக்கு அப்புறம் ஒரு சுயேட்சைக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. ஆமாம், அவரே ஓப்பனா சொன்ன விஷயம். ஆமாம், அப்படி இருந்து மக்கள் அங்கே வந்து அலை வீசலையே. ஆமாம், எடப்பாடியில். ஆனால் குளத்தூரில் வீசிச்சு. குளத்தூரில் வீசிச்சுன்னா அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் அவர் சுற்றி இருக்க இல்லை, அவர் சுற்றி இருக்கிற ஆட்கள் வெறுப்புகள் தான். கோட்டையாக இருந்துச்சு. ஆமாம், கோட்டையை உடைச்சு தகர்த்துட்டாங்க. அதே மாதிரியா கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா அதிமுகவோட கோட்டை, அது வந்து தாவேகாவில் வந்து சிதறிச்சிட்டாங்க. மதுரையை பார்த்தீங்கன்னா அது அதிமுக கோட்டையாக இருக்கு. ஆமாம், அதையே வந்து பண்ணிட்டாங்க. திமுக கை கொடுத்த ஒரே பகுதி பார்த்தீங்கன்னா டெல்டா தான். தஞ்சாவூர் மாவட்டம் டெல்டா பகுதி இதெல்லாம் தப்பிச்சிருக்கு. தலை தப்பிச்சுன்னு சொல்லுவாங்க. டெல்டா சப்போர்ட். ஆமாம், மற்றபடி இந்த வடக்கு மண்டலம் ஃபுல்லாக தாவேகா போச்சு. ஆமாம், அந்த ஆதி காலத்துலேருந்து திமுக பொறுத்து அந்த டெல்டா மாவட்டம் திமுகவுக்கு கொஞ்சம் இருக்கக்கூடிய இப்போ எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு சேலம், இந்த கிருஷ்ணகிரி. ஆமாம், அந்த இதுதான் இருக்கு. கோயம்புத்தூர் காலி, திருப்பூர் காலி ஆயிடுச்சு. சேலம் மிகப்பெரிய ஒரு சவுத்தில் உள்ள அதிமுக காலி. ஆமாம், எதுவுமே சுத்தம். ஸோ எல்லாமே எதிர்பார்க்குறது வந்து விஜய் அண்ணா வந்து எப்போ வந்து பதவி ஏற்பார், அவருக்கு வந்து எந்த கட்சி ஆதரவு கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு போட்ட மக்கள்லாம் வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு ஆட்கள் என்ன பண்ணுறாங்கன்னா யூகத்தின் விஷயமா. இப்போ நீங்கள் பேசுகிறீங்களா அதிமுகவில் வந்து உடைச்சிருவாங்க, நான் பேசலையா, அதனால் வந்து நாம் வந்து நல்லது நடக்கணும், அவரை நம்பி வந்து மக்கள் 5 ஆண்டு காலம் ஆட்சி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் யார் ஆதரவு அவருக்கு அளிக்கிறார்கள். மக்கள் ஆதரவோடு வந்திருக்க விஜய்க்கு உண்மையான கட்சிகள் வந்து ஆதரவு கொடுத்தா நல்லாட்சி செய்வார்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு நம்ம அவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிப்போம். நன்றி.